ஏய் உட்காந்துடு பின்னாடி இங்கே முன்னாடி உட்காந்து பெரும் மரியாதைக்குரிய பெரும் மரியாதைக்குரிய ஊடகத் தோழமைகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சுதந்திரம் கிடைச்சி இந்திய ஒன்றியத்துக்கு 70 ஆண்டுகள் ஆகுது. இந்த 70 ஆண்டுகளில் சொல்ல முடியாத ரணங்களும் மரணங்களும் நடந்த இடமாக 2 இடம் மட்டும் இந்திய ஒன்றிய வரைபடத்தில் தொடர்ந்து சொல்ல முடியாத குரூரம் நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருக்கும் உலகத்துக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் காஷ்மீர். சமீபத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது அந்த ரணங்களையும் மரணங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இன்னொரு மாநிலம், இன்னொரு தேசிய இனம் எங்களுடைய தமிழ்நாடு. அதாவது இன்னைக்கு இப்போ நடக்க போகிற இந்த பாராளுமன்ற தேர்தலுங்கிறது காங்கிரஸுக்கும் பிஜேபிக்குன்னு சொல்லப்படுது, தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அதிமுகன்னு சொல்லப்படுது. ஆனால் உண்மையிலேயே நடக்கிறதுங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும், ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இதான் இந்த போட்டி. அது இந்த தேர்தலில் மோடி அவர்கள் வெல்லலைன்னா, அமித்ஷா அவர்கள் வெற்றி அடையலைன்னா, இவர்களுடைய இந்த 2 பேருடைய கூட்டணி வெற்றி அடையலைன்னா அவர்கள் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு போயிடுவாங்க. அதுக்காக நீ என்ன வேணாலும் செய், இந்த தேர்தலில் இந்தியாவில் பாராளுமன்றத்தில் ஆட்சி அமைக்கணும், எதை வேணாலும் ஒடுக்கு, யாரை வேணாலும் கொல்லு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டை விடாதே அப்படின்னு சொல்லப்பட்ட அசைன்மெண்ட்டுக்காக செய்யப்படுகிற ஒரு வேலையும் நடத்தப்படுகிற இந்த தேர்தலுங்கிறது தான். ஏன்னா தேர்தல் ஆணையம்ங்கிற ஒரு ஆணையம் இருக்குதா இல்லையாங்கிறதே தெரியல. தூத்துக்குடியில் நடந்த அந்த அக்கிரமத்தை அந்த தூத்துக்குடியில் நடத்துறது தேர்தல் ஆணையம்லாம் இல்லை, ஸ்டெர்லைட் நிறுவனம் தான் நடத்துது அந்த தேர்தலை. அவ்வளவு பெரிய விதிமீறல் நடந்தது 2 வேட்புமனுவில். ஆனால் கண்டுக்கல. நான் கொண்டு போய் கொடுத்தேன், தமிழக தேர்தல் அதிகாரிகிட்ட கொடுத்தேன், டெல்லிக்கு போய் தேர்தல் ஆணையத்திற்கிட்ட கொடுத்தேன். இது வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 3000 கோடிகளுக்கு மேலே பணம் அள்ளி வீசப்பட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குது. ஆக இது வேதாந்தா நிறுவனத்துக்காக தூத்துக்குடியில் மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்தியாவை மறுபடியும் ஆள துடிக்கிற பாரதிய ஜனதா அதிகார வர்க்கம் வேதாந்தா நிறுவனத்துக்காகவும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்குது. நீங்கள் சுட்டு கொன்று தூத்துக்குடியில் மே 22 15 நாள் கூட ஆகலை, அந்த ரத்த கரை ஆறுறதுக்குள்ளாக காரைக்கால்லையும் நாகப்பட்டினத்திலையும் ஹைட்ரோ கார்பன் மீத்தேனுக்கு டெண்டர் விட்டுருக்கு வேதாந்தா நிறுவனத்துக்கு பாரதிய ஜனதா அதிகார வர்க்கம். எதை வேணாலும் செய்யுங்கிறதுக்கு உதாரணம் இதுதான். இன்னைக்கு என்ன திமிரு இருந்தால், எவ்வளவு கொழுப்பு இருந்தால் எங்கள் மக்கள் 8 வழிச்சாலைக்கு போராடி போராடி ஒரு பெண் கல்யாணமானவ ஆகாதவ கழுத்து அறுத்துக்கிட்டு விழுந்திருக்கா ரத்தத்தோட. ஒரு வயசான பாட்டியை கைது பண்ண கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவளும் வா, என் தாய் நிலம் இது, நீ என்ன நீ கூட்டிகிட்டு போறியா, ஜெயிலில் போறியா போ அப்படின்னு போனவ. நினச்சி பார்க்க முடியாத போராட்டம், ஒடுக்குமுறைகள், அதுக்கப்புறம் சட்ட போராட்டம், உயர் நீதிமன்றம் 8 வழிச்சாலை அந்த பணி ரத்து அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நிதின் கட்கரி, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாவனாலும் இருங்க, ஆனால் எங்கள் மண்ணில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, எங்கள் மக்கள் அதை இந்த ஒரு சொல்ல முடியாத துயரத்துக்கு அப்புறம் கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டணி கட்சிகளை வச்சுக்கிட்டு
எது நடந்தாலும் நாங்கள் 8 வழிச்சாலையை கொண்டு வருவோன்னு நீங்கள் வந்து பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய கொடூரமும் குரூரமும் உங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ நீங்கள் வெற்றி அடையலைனாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டை வீழ்த்துவோம் அழிப்போங்கிறது தானே. இப்போ எப்படி இதை உங்கள் கூட இருந்த கூட்டணி கட்சிகள் எப்படி வேடிக்கை பார்த்தது? நாங்கள் கேள்வி வைக்கிறோம். எடப்பாடி அவர்கள் நாங்கள் மேல்முறையீடு செய்ய மாட்டோம்னு சொன்னதுக்கு பிறகு ஏன் இன்னும் பதில் சொல்லலை? பாமக பதில் சொல்லியிருக்கு. ஆனால் நாங்கள் புரிய வைப்போங்கிறது இல்லை பதில், பணிய வைப்போம்னா தான் பதில் அது. அப்போ என்ன இங்கே என்ன நடக்குது? எங்களுக்கு வந்து பிஜேபி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை கருவறுத்தது பிஜேபியாக இருக்கலாம், ஆனால் வேற இருக்கிறதுக்கான அத்தனை வேலைகளும் செஞ்சது காங்கிரஸ். ராகுல் அதனால நல்லவர், ராகுல் கூட்டணிக்கு ஓட்டு போடலாங்கிறதுலாம் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியும் காங்கிரஸையும் ஒன்றா வச்சு தான் பார்க்கணும். இவர்களை கருவறுக்காம தமிழ்நாடு உருப்படாது. இவர்களுக்கு கூட்டணி சேர்ந்த அத்தனை பேரும் அவர்கள் அடித்த கொள்ளையில், அவர்கள் செஞ்ச அந்த அக்கிரமத்தில் லாபம் அடைந்தவர்கள். அதனால் தமிழ்நாட்டு மக்கள்ங்கிறது, மக்கள் இந்த நேரத்தில் விழிச்சிக்கலன்னா இன்னைக்கு இவங்களுக்கு அவங்க பரவாயில்ல, அவங்களுக்கு இவங்க பரவாயில்லங்கிறது இல்லை. நீங்கள் உண்மையான சரியான வேட்பாளராக எந்த கட்சியாக இருக்கட்டும், ஆனால் இந்த மண் மேலையும் இனத்தின் மேலையும் பற்று வைத்தவர்கள் இருந்தால் நல்லா தேடி பாருங்கள், ஆராய்ஞ்சு பாருங்கள். பற்று வைத்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஓட்டளிங்க. இல்லாட்டி போனால் நோட்டா இருக்கவே இருக்கு. இந்தியாவிலே அதிகம் கையூட்டு கொடுத்து ஓட்டு வாங்குற இடம் தமிழ்நாடுன்னு சொல்லப்படுது. இந்தியாவிலே அதிகம் எங்களுக்கு நேர்மையான வேட்பாளர்கள் இல்லை, அதனால நாங்கள் ஓட்டளித்தோம்னு நீங்கள் நோட்டாவுக்கு ஓட்டடித்தால் கூட அது தமிழ் இனத்தின் மானத்தை நிரூபிக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும். வந்து எத்தனையோ பேர் நடிக்கிறாங்க, ரஜினிகாந்த் நதிநீர் இணைப்புக்கு நான் ஆதரவு அப்படின்னு சொல்லிலாம் மறுபடியும் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்கள் நடிப்பை நீங்கள் போதுமான அளவுக்கு நடிச்சிட்டீங்க. தமிழ்நாடு நம்ப தயாராக இல்லை. நதியை இணைத்தால் தமிழ்நாடு முற்று முழுதாக அடிமைப்படும். நீங்கள் ரோடு போட்டுட்டு டோல்கேட்டுன்னு நிறுத்தி வழிபறி கொள்ளையடிக்கிறான். 60,000 கோடிங்கிறாங்க, உண்மையிலேயே 36 லட்சம் கோடி ஒட்டுமொத்த இந்திய நதிகளை இணைக்கணும்னா. ஆறுகளை பிடுங்கி விற்கும் இந்தியான்னு பேராசிரியர் மீத்தேன் எதிர்ப்பு போராளி ஜெயராமன் அவர்கள் புத்தகம் எழுதியிருக்காங்க. மயிலாடுதுறையில் போய் நான் தான் வெளியிட்டேன், குளத்தூர் மணியண்ணன் அவர்கள் வாங்கிட்டாங்க. அதை படித்தா தெரியும். 5 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டருக்கு ஆற வைக்க போகிறோம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு. ஏற்கனவே கடற்கரை நம்மள்கிட்ட இல்லை. இப்போவே பாருங்கள், சென்னை கடற்கரை அள்ளி தூர வீசிட்டு இருக்கான் இருக்கிற மீனவர்களை. கடற்கரை முழுக்க இராணுவ மயமாக போகுது. விவசாய நிலங்களை முழுக்க. நீங்கள் எதுக்கு கஜா புயலில் ஏன் கண்டுக்கல? அன்னைக்கு வராதவங்க இன்னைக்கு ஏன் ஓடி வராங்க? அந்த இடத்துல விவசாயம் செய்ய இனி எங்களால் முடியாதுன்னு அந்த மக்கள் வெளியேறணும், அல்லது அந்த இடத்த விற்கணும், பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்கணும். ஆக தமிழ்நாட்டை ஒழிச்சா மட்டும்தான் ஒரு மொழி ஒரு தேசம் ஒரு கொள்கை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய 100 ஆண்டு அந்த திட்டத்தை இறுதி யுத்தம் நடத்தி நடைமுறைப்படுத்த முடியும். அதனால் தமிழக மக்கள் விழிச்சுக்கணும். அதாவது காங்கிரஸ் பண்ணின அந்த பச்சை படுகொலையை 1.5 லட்சம் பேரை கொல்றதுக்கு பணம் படை ஆயுதம் கொடுத்ததை ஒருபோதும் தமிழக மக்கள் மறக்கக்கூடாது. அதுபோல் ஸ்டெர்லைட்ல இருந்து மீத்தேன் ஹைட்ரோ கார்பன்ல இருந்து என்எல்சிக்கு நிலம் அபகரிக்கிறது உட்பட இன்னைக்கு நீட்டுங்கிற இந்த தேர்வு வேணும்னா விலக்கு கொடுக்குறோம். பிச்சை போடுறீங்களா? கொண்டுட்டு வந்தது யார்? காங்கிரஸ். நடைமுறைப்படுத்தி எங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து கொண்டது யார்? பிஜேபி. இதுக்கெல்லாம் ஆதரவளித்ததும் வழி நடத்தினதும் அன்றும் இன்றும் இன்னைக்கு இருக்க ஆளுகிற கட்சிகள். அதனால் இது ஒரு விழிப்புக்காக, எங்கள் இனம் எங்களுடைய இளைய தலைமுறை விழிச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. ஆக எங்களை கொள்ளையடித்தவர்கள், அழித்தவர்கள், முற்று முழுசாக எங்களை ஒழிக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேரையும் இந்த தேர்தலில் பாடம் புகட்டணும்னு உரிமையோட எங்களுடைய தமிழர்கள்ட்டும் இளைய தலைமுறையிட்டும் நாங்கள் கேட்டுக்கிறோம். நான் தான் சொன்னேனே, இந்த இனத்தின் மேலே, மொழி மேலே, நிலத்தின் மேலே, வளத்தின் மேலே பெரும் பற்று கொண்டவர்கள் யாரோ
அந்தந்த பகுதியில் நிற்கிற வேட்பாளர் அவங்களுக்கு தெரியும். இன்னாருன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. எவன் பணம் கொடுக்குறவன், எவன் திருடன், எவன் கொள்ளையடிச்சவங்கிறது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். அதில் நேர்மை கொண்டவர்களுக்கு ஓட்டளிங்க. இல்லாட்டி போனால் எவன் வந்தாலும் எங்களுடைய நிலமும் வளமும் பறிபோவும், கொள்ளையடிக்கப்படும்னு தெரிஞ்சா யாராக இருந்தாலும் நிராகரிங்கிறது தான். அதுபோல கமலஹாசன் அவர்கள், அவங்க பெரிய நடிகன், உலக மகா நடிகன்கிறது தெரியும். அதில் நாங்களும் பெருமரியாதை வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் ஒரு டிவியை உடைச்சி நியாயம் கேட்குறதுங்கிறது, அவர் சொல்கிறார், நீட்டுக்காக போராடினவங்க, ஜல்லிக்கட்டுக்காக போராடினவங்க, இப்படி அடுக்கிறார். ஸ்டெர்லைட்டுக்காக போராடினவங்க யார்? அவங்கள தேர்ந்தெடுங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் போராடினீங்களா? நீட்டுக்காக யார் பெரிய மாநாடு நடத்தினது? காமராஜர் அரங்கத்தில் மாணவர்களோட, மருத்துவ மாணவர்கள், கல்லூரி மாணவர்களோடு சேர்ந்து நாங்கள் நடத்தினோம். அந்த இடத்துல போராடினோம். இன்னும் அரியலூரில் எங்களுக்கு வழக்கு இருக்குது. ஸ்டெர்லைட்டுக்காக யார் 1.5 மணி நேரத்துக்குள்ளே போராடி, இதே இங்கே பக்கத்தில் லைவ் எடுத்துக்கிட்டு இருக்க கொடும்பாவி, அனில் அகர்வால் கொடும்பாவி எரிக்க எங்களை இழுத்துட்டு போய் புழல் சிறையில் வீசினாங்க. ஜல்லிக்கட்டுக்காக யார் ரத்தம் சிந்தினது? ஆனால் இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு ஓட்டு கேட்குறாங்க. நீங்கள் அரசியலுக்கு வந்த நடிகர்களை பார்த்து ஏமாந்துடாதீங்க. அது மாதிரி அரசியலில் இருக்கிற நடிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து இனிமேல் ஏமாற வேணாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய உரிமையான வேண்டுகோள். அதாவது நாங்கள் ஒவ்வொரு எம்பியா ஊராக போய் பார்த்தோம். எங்களுடைய மெடிக்கல் மாணவர்களோட ஒவ்வொரு எம்பியா, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, சென்னையில் இருக்கிறவங்க, இவர் டி ராஜா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே போகிறாருங்கிறது, இங்கேருந்து அதிகாலையில் ஓடி போய் இப்படி எல்லா இடத்துக்கும் ஓடணும். ஆனால் இன்றைக்கி நீட்டுங்கிறது இந்த யமனை ஒழிக்கிறதுக்கு இல்லை. இனி இந்த தேர்தலுக்குள்ளாக ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சுங்கிறது, அவர் கமலஹாசனுக்கும் இவருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கிற அளவுக்கு நடிச்சுட்டு போயிட்டார். ஒரு ஸ்டைலாக நின்று பேசிட்டு. அதனால் எந்த கூட்டம் வந்தாலும் எங்களுக்கு கல்வியில் கை வச்சதுலேருந்து அவர்கள் பின்வாங்க போகிறதில்ல. எங்களுடைய வேலை வெளிமாநிலத்திலேருந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்கான். எல்லா நிறுவனம், மத்திய அரசு நிறுவனங்களில் மட்டும் இல்லை, மாநில அரசு விஓவுக்கு பீகார்லேருந்து எழுதுறாயா? அவனுக்கு எங்கள் கிராமத்துக்கு என்ன சம்பந்தம்? யார் கையெழுத்து போட்ட? தமிழக அரசு. வெக்கம் இல்லை, மானம் இல்லை. எல்லா மாநிலத்திலையும் 90லேருந்து 95% பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா உட்பட அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு தான் வேற மாநில அரசுலையும் மத்திய அரசுலையும். ஆனால் இங்கே மட்டும்தான் எவன் வேணாலும் இவன் என்னன்னா, இங்கே யார் வந்தாலும் பொட்டி வந்தால் கையெழுத்து போடுறது தான். உங்களையே கைது பண்ணுறதுக்கு எவனா சம்மன் கொடுத்தா கூட கையெழுத்து போடுவீங்களா? இது என்ன வெக்கங்கட்ட வேலை? அப்போ இந்த மண்ணில் இருக்கிறவங்களாம் என்ன ஆகிறது? நகரத்தில் சென்னையில் இருக்கிறவங்களாம் பிதுங்கி தமிழன் வெளியே போகிறாயா? மற்றவங்களாம் உள்ளே வரான். வீடு கட்டின இடம் இல்லை, வாட்ச்மேனு கூட வெளி மாநிலத்திலேருந்து கொண்டு வரான். இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறது எப்படி? மிசோரம், காஷ்மீர் இந்த பகுதிகளெலாம் 15 நாளைக்கு மேலே தங்க முடியாது போனால். ஆனால் சென்னையில் மட்டும் 15லேருந்து 20 லட்சம் பேர் இந்த 5 வருஷத்தில் உள்ளே வந்திருக்கான். இன்றைக்கி எந்த ஆலமரத்தடியிலையும் அரச மரத்தடியிலையும் ஆயா வடை சுடலை, பானிபூரி வித்துட்டு இருக்கான். 10 வருஷம் வித்தானா அங்கே 10 ஏக்கர் நிலத்தை வாங்கிடுவான். இப்போ இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறீங்கன்னா நீங்கள் எங்களுக்கான அரசா? அப்போ யார் வந்தாலும் இந்த வேலை தான் நடக்க போகுது. கொழுத்தவர்கள் தேர்தல் முடிஞ்ச உடனே கண்ணை மூடி அயற்சியாக படுக்கிற கூட்டம். நீங்கள் எவன் உண்மையாக இருக்கானோ அவனை தேர்ந்தெடுக்கலன்னா எவன்கிட்ட கை நிட்டுறீங்க? தேனியில் பாரு 150 கோடி கொடுத்துட்டாங்களாம் தேர்தல் ஆணையத்துக்கு. எதுக்கு நீங்கள்லாம் எதுக்கியா இருக்கீங்க? 150 கோடி எப்படி கொடுக்க முடியும்? வேலூரில் பிடிச்சிங்களா 30 கோடி, என்ன பண்ணீங்க? எவ்வளவு? தமிழ்நாட்டில் தான் அதிகம் பணமும் நகையும் பிடிக்கிறாங்களாம். மாடு வித்தனெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் காவல்துறை வண்டியில் போகுது, ஏடிஎம்க்குன்னு எடுத்துகிட்டு போகிற வண்டியில் போகுது. ஏற்கனவே போய் டம்ப் பண்ணியாச்சு. யாரையாவது ஆளுங்கட்சி பிரமுகர் வீட்டில் எங்கேயாவது ரைடு பண்ணுறீங்களா? அப்போ என்ன உங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ உங்களுக்கு தேவையானவர்களை நீங்கள் பணம் கொடுத்து அவங்கள வர வச்சு எல்லாம் பண்ணுவீங்க. அதுக்கு மேலேயும் மக்கள் ஓட்டு போடலன்னா 1 மாதம் எடுத்து வச்சுட்டு பொட்டியை அழகாக உட்காந்து தட்டி எவன் ஜெயிக்கணுமோ அவனை உருவாக்கி. நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் யார் வெற்றி பெற்றாலும் பிஜேபி
சதி செஞ்சு வந்துட்டா யார் வெற்றி பெற்றாலும் அவங்க பின்னாடி போய் கேபினெட் மந்திரியா உட்காந்துருப்பாங்க. அதனால இந்த நேரத்தில் தமிழினம் விழிச்சிக்கலன்னா இது இறுதி யுத்தம். இந்த யுத்தத்தில் இனி 5 வருஷத்தில் தலையெடுக்கவே முடியாது. சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, இந்திய தேசிய நீரோட்டத்தில் தமிழ்நாடு கலக்கலன்னா தமிழ்நாடு முற்று முழுசாக தன்னுடைய உரிமையை இழக்கும்னு சொல்லியிருக்காரு. நீங்க எவ்வளவு பெரிய ஆளாவனாலும் இருங்க, நீங்க யாரவனாலும் விலைக்கு வாங்குங்க, இன்னும் மானமுள்ள கூட்டம் இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஜல்லிக்கட்டுக்காக எழுந்த கூட்டம் செத்து போயிடல. அவர் சொல்றாரு நல்ல கட்சி அமமுகங்கிறார். சர்டிஃபிகேட் யாரு தர்றது? அப்ப என்ன நோக்கம்? நீங்க சட்டமன்ற இந்த இடைத்தேர்தலில் அமமுக குறிப்பிட்ட அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அதிமுகவும் அமமுகவும் ஒன்னா கலக்கிற வேலையை சுப்பிரமணிய சாமி செய்ய போறாரு. அதுதான் இந்த ட்வீட். எல்லாத்தையும் கவனத்திலையும் கணக்கிலையும் தமிழினம் எடுத்துக்கலன்னா இது வெறும் வார்த்தை இல்லை, கற்பனை இல்லை. தமிழ் இனம் கண் பார்க்க அகதிகளாக அனாதிகளாக மாறுகிறதா. நன்றியா, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.